அடடா! ஒரு மண்பானை உருவாகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கிறது தெரியுமா? பார்த்தால் எளிது போல தெரியும். ஆனா அது எவ்வளவு கடினம்னு அந்த உழைப்பை பார்த்தால்தான் புரியும். பானைகள் வைரங்கள் போல் உறுதியாவதற்கு இவ்வளவு உழைப்பை போட வேண்டியிருக்கிறது. முதல்ல தென்னை மட்டையை அழகா அடுக்குவாங்க. அதுக்கு மேல் மண் பானைகளை ஒழுங்கா வைக்கிறாங்க. அவ்வளவுதானா? இல்லை, பானைகள் உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக வைக்கோலை மேலே போட்டு வெப்பம் சமமா பரவணும்னு களிமண்ணை பிசைஞ்சு ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் நெருப்பு போட்டு மண் பானையை சுடுவாங்க. அந்த புகை, வெப்பம், உழைப்பு எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம கையில வந்த மண் பானை. அதுல வெங்காய சாம்பார் ஊத்தி சாப்பிடும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த ஊருக்காரங்க தன்னோட உழைப்பையும் கலக்குறாங்க. இப்படி உழைச்சு உருவாகிற மண்பானையை பார்த்தா அட பாவமேன்னு சொல்லாம இருக்க முடியுமா? ஒரு பொருளில் உழைப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருள் நமக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அப்படித்தான் இந்த மண்ணில் செய்த பொருட்களும். இதில் கெடுதி என்பதே கிடையாது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.